கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலேயும் காணொலி மூலமாக தேவனுடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள கர்த்தர் தந்த கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். சிந்தனைக்காக ஒரு வேத வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, மதிக்கெட்டவன் பிறனை அவமதிக்கிறான். மதிக்கெட்டவன் பிறனை அவமதிக்கிறான். மதிக்கிறதும் அவமதிக்கிறதும் வெளியே தெரியாது. இருதயத்தின் அகத்திலே காணப்படுகிறதான ஒரு சுபாவம். முகத்திலே சிரிப்பிருக்கும், இருதயத்திலே அவமதிக்கிறதான சிந்தை காணப்படும். ஆனால் இதை நாம் வாசிக்கும் போது சாலமோன் சொல்லுகிறான், மதிகெட்டவன் பிறனை அவமதிக்கிறான். அப்போ ஒருவனை அவமதிக்கிறதான ஒரு நிலை கடந்து வருகிற போது அவனை வேதம் சொல்லுகிறது மதி கெட்டவன், மதி இல்லாதவன், அற்பமாய் எண்ணுகிறவன், அதிகமாய் நினைக்கக்கூடியவனை சாலமோன் சொல்லுகிறார், மதி கெட்டவன் பிறனை அவமதிக்கிறான். வேதத்திலே இயேசுவானவர் ஒரு இடத்தில் சொல்லுகிறார், மலை புத்தகத்திலே மத்திய எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் இருந்து நாம் வாசிக்கும் போது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்ளுகிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருக்கிறான். கோபித்துக் கொள்ளுகிறவன் தன் சகோதரனை கோபிக்கும் போது அவனை நியாயத்திற்குக்கு ஏதுவாய் கடந்து வருகிறான் என்று இயேசுவானவர் மலை பிரசங்கத்திலே அவர் அங்கே சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வசதி படைத்தவன் வசதி இல்லாதவனை அற்பமாய் எண்ணுகிறதினாலே அவனை அசட்டை பண்ணுகிறான், அவனை அற்பமாய் எண்ணுகிறான், அவனை அவமதிக்கிறான். அப்படியானால் இயேசு சொல்லுகிறார், இங்கே நாம் வாசிக்கும் போது நியாயம் இல்லாமல், அப்ப நியாயத்தோடு கோபித்துக் கொள்ளலாமா என்று நாம் பார்க்கிற போது, நீ கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருப்பாயாக. கோபங்கள் பாவத்தின் பட்டியலிலே வரிசையிலே அது காணப்படுகிறது. அப்படியானால் நாம் கோபப்படாதபடி நாம் நம்மை நிதானிக்க வேண்டியது அவசியம். இன்னைக்கு புருஷன் மனைவியிடத்திலே கோபப்படலாம், அண்ணன் தம்பியிடத்திலே கோபப்படலாம், அக்கா தங்கையிடத்திலே கோபப்படலாம், ஏன் பிள்ளைகள் பெற்றாரிடத்திலே வயது சென்றபோது கோபப்படலாம். ஆனால் கோபம் கொண்டாலும் நீ என்ன செய்யாதே, பாவம் செய்யாதே என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் கலாத்தியரை வாசிக்கும் போது கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், வாக்குவாதங்கள் என்றெல்லாம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் பாவத்தின் வரிசையிலே கோபம் காணப்படுகிறது. அப்போ நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்ளுகிறவன் நியாயத்திற்கு ஏதுவாய் இருக்கிறான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன், வீணனே வெறும் பெயர், அப்படி சொல்லி வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்கத்திற்கு நேராய் காணப்படுவான். மூடனே என்று சொல்லுகிறவன், இது நம்ம சாதாரணமா சொல்லுவோம், அது முட்டாள் என்று நாம் சொல்லுவோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லவில்லை, இயேசு சொல்லுகிறார், முட்டாள் என்று சொன்னால் அவர் எரி நரகத்துக்கு ஆளாவார். நம்முடைய வாயின் வார்த்தைகள் எதிகமாக இருக்கிறது. நாம் ஒருவரை ஒருவர் கனப்படுத்த வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பெரியவர்களானாலும் சிறியவர்களானாலும் பணக்காரனானாலும் ஏழையானாலும் ஐஸ்வர்யவானானாலும் தேவனுக்கு முன்பாக எல்லாரும் ஒன்றாய்த்தான் இருக்கிறார். ஒருவரை
ஒரு வார்த்தை சொல்லுவார்கள் பெரியவர்கள், சிறு துரும்பும் பல்குத்த உதவும். அப்படியானால் அந்த சிறு துரும்பையும் பாதுகாக்க வேண்டும், அதை நாம் அற்பமாக இல்லாதபடி தூரை போடாதபடி அதை பத்திரப்படுத்த வேண்டும், அதை நாம் பாதுகாக்க வேண்டும். அப்படியானால் மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஆளாயிருக்கிறான். நான் சொல்லவில்லை, இயேசு சொல்லுகிறார். அப்படியானால் நாம் ஒருவரை ஒருவர் கனப்படுத்துவது நல்லதாய் காணப்படுகிறது. அப்படியானால் சாலமோன் சொல்லுகிறான், மதிக்கெட்டவன் பிறனை அவமதிக்கிறான். அதே சாலமோன் நீதிமொழிகளிலே 14ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான். தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு ஏழைகளை கொள்ளையிடுகிறார்கள், ஏழைகளை அற்பமாய் எண்ணுகிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நாம் மற்றவர்களை கனப்படுத்த கற்றுக்கொள்வோம், மதிக்க கற்றுக்கொள்வோம். நாம் மதிக்கும் போது நம்மை பிறர் மதிப்பார்கள். அப்படியானால் பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான். தரித்திரனுக்கு இறங்குகிறவனோ பாக்கியம் அடைவான், அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். அப்ப தரித்திரனுக்கு இறங்க வேண்டும். அப்படியானால் நாம் பிறனை மதிக்க வேண்டியது அவசியம் என்று வேதம் நமக்கு திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வேதத்தை நாம் வாசிக்கும் போது என்னாகமம் 16ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை நேரிடச் செய்வதால் பூமி தன் வாயை திறந்து இவர்கள் உயிரோடே பாதாளத்தில் இறங்கத்தக்கதாக இவர்களையும் இவர்களுக்குண்டான யாவையும் விழுங்கி போட்டதே ஆனால் இந்த மனிதர் கர்த்தரை அவமதித்தார்கள் என்பதை அறிந்து கொள்வீர்கள். அவர்கள் யார் என்று நாம் பார்ப்போமானால், அதிலே 16ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் போது, இஸ்ரவேல் புத்திரரில் சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களுமாகிய 250 பேரோடு கூட மோசேக்கு முன்பாக எழும்பி, அவர்கள் யார்? கோராகின் புத்திரர். அதில் முதல் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இத்சேரின் மகன் கோராகு என்பவன் ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாவின் குமாரராகிய தாத்தானையும் அபிராமையும் பேலேத்தின் குமாரனாகிய ஓனானையும் கூட்டிக் கொண்டு யாருக்கு விரோதமாக எழும்பினார்கள்? மோசேக்கு விரோதமாக எழும்பினார்கள். ஊழியக்காரனுக்கு விரோதமாய் எழும்பினால் அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள் என்று நாம் அறிந்து கொள்வதற்காகத்தான் இந்த சாட்சியை கர்த்தர் வேதாகமத்திலே அவர் வைத்திருக்கிறார். இங்கே தாத்தானும் அபிராமும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக எழும்பி அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், சபையார் எல்லாரும் பசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே, இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஊழியக்காரனை குறித்து நாம் பேசுவதை கர்த்தர் கவனித்து கேட்கிறார். அங்கியாவை வாசிக்கும் போது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள். கர்த்தர் அதை கவனித்து கேட்பார். அதை அவர் தமது ஞாபக புத்தகத்தில் எழுதி வைப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்திலே
முதல் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் போது அங்கே சாமுவேல் மூலமாக சவுலுக்கு கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது. வாசிக்க கேட்போம். பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி, இஸ்ரவேலராகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். கர்த்தர் என்னை அனுப்பினாரே. இப்போதும் கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளும். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்தியை மனதிலே வைத்திருக்கிறேன். என் மனதில் நான் வைத்திருக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். உனக்கு விரோதமாய் எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ. உன்னை குற்றப்படுத்துகிற நாவை நீ நியாயத்திலே குற்றப்படுத்துவாய் என்று ஏசாயா சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது ஊழியக்காரரின் சுதந்திரம் என்று ஏசாயா 54:17 நாம் வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஊழியக்காரனுக்கு விரோதமாய் இந்த காத்தான் அபிராம் எழும்பினார்கள். எழுப்பி அங்கே அவர்களுக்கு விரோதமாய் பேசினார்கள். அப்படி பேசினதற்கு நிமித்தம் கர்த்தர் சொன்னார், இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன். புதிய காரியம் என்று சொல்கிறது நாம் நினைக்கலாம், ஏதோ இந்த காரியத்தை செய்ய போகிறார், அது விந்தையாய் இருக்கும், அது ஆச்சரியமாய் இருக்கும் என்று நாம் நினைக்கலாம். உண்மைதான், அது விந்தை, அது ஆச்சரியமான காரியம். அதை குறித்து என்னாகும் 14ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனத்திலிருந்து, அப்பொழுது மோசே, இந்த கிரியைகளை எல்லாம் செய்கிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினார் என்று, அவைகளை நான் என் மனதின்படியே செய்யவில்லை என்றும், நான் என் மனதின்படி சுயமாய் செய்யவில்லை என்பதையும் நீங்கள் எதனாலே அறிவீர்கள் என்றால், சகல மனிதரும் சாகிறபடி இவர்கள் செத்து சகல மனிதருக்கும் நேரிடுகிறது போல இவர்களுக்கும் நேரிட்டால், மற்ற மனிதர்களைப் போல இவர்களுக்கு நேரிட்டால், கர்த்தர் என்னை அனுப்பவில்லை என்று அறிவீர்கள். கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை நேரிடச் செய்வதால், இப்போது கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை நேரிடச் செய்வதால், பூமி தன் வாயை திறந்து இவர்கள் உயிரோடே பாதாளத்தில் இறங்கத்தக்கதாக இவர்களையும் இவர்களுக்கு உண்டான யாவையும் விழுங்கி போட்டதேயானால், இந்த மனிதர் கர்த்தரை அவமதித்தார்கள் என்று அறிந்து கொள்வீர்கள். ஊழியக்காரன மரியாதை இல்லாம அவமதிப்பாய் எண்ணுவோமானால், நினைப்போமானால், பேசுவோமானால், விரோதமாய் எழும்புவோமானால், யாரை அவமதிக்கிறார்கள்? கர்த்தரை அவமதிக்கிறார். வாசியுங்கள். அவன் இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லி முடித்தவுடனே அவர்கள் நின்றிருந்த நிலம் பிளந்தது. அவர்கள் நின்று கொண்டிருந்ததான நிலம் இரண்டாக பிளந்தது. பூமி தன் வாயை பிளந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராகுரிய எல்லா மனிதரையும் அவர்களுக்குண்டான சகல பொருட்களையும் விழுங்கி போட்டது. அவைகள் தங்களுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றோடும் உயிரோடு பாதாளத்தில் இறங்கினார்கள். பூமி அவர்களை மூடிக்கொண்டது. இப்படி சபையின் நடுவில் இருந்து அழிந்து போனார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நாம் மிக கவனமாக இருப்போம். ஏனென்றால் உங்களை நடத்துகிறவர்கள் துக்கத்தோடு அல்ல, சந்தோஷத்தோடு நடத்தும்படிக்கு அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள் என்று எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே எபிரேய ஆக்கியோன் இவ்விதமாய் சொல்லுகிறார். ஆகவே நாம் மிக கவனமாக இருப்போம். ஒருவரையும் அவமதிக்க வேண்டாம், ஒருவரையும் கனவீனப்படுத்த வேண்டாம். நாம் கோபப்படுகிறதினாலே தேவனுடைய நீதியை நாம் நிறைவேற்ற முடியாது. அல்லேலூயா. 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, கர்த்தருடைய பெட்டி தாவீதின் நகரத்துக்குள்
பிரவேசிக்கிற போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் பலகணி வழியாய் பார்த்து தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக துதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு தன் இருதயத்திலே அவனை அவமதித்தார். புருஷனை மதிக்க வேண்டியது மனைவியுடைய கடமை. ஏனென்றால் சரீரத்துக்கு புருஷன் தலையாய் இருக்கிறார். புருஷனுக்கு மனைவி எல்லா காரியங்களிலேயும் கீழ்ப்படிய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. எபேசியர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் என்று நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, மனைவியானவள் புருஷனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். புருஷனை கனவீனப்படுத்துகிறதுக்கு அல்ல, அற்பமாய் எண்ணுகிறதற்கு அல்ல, அவனை கனப்படுத்த வேண்டியது மனைவியுடைய கடமையாய் இருக்கிறது. இங்கே சவுல் ராஜாவாய் இருக்கிறபடியினாலே மீகாள் அவள் ராஜகுமாரத்தியாய் காணப்பட்டால், அந்த மீகாளை கர்த்தர் தாவீதுக்கு கற்றுக் கொடுத்தார். தாவீது உடன்படிக்கை பெட்டியை அவன் எடுத்துக்கொண்டு வருகிற போது மனமகிழ்ச்சியோடு கூட ஏபோத்தை தரித்தவனாய் அவன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக நடனம் ஆடி கர்த்தரை சோர்வெளித்து மகிமைப்படுத்தி அவன் கடந்து வருகிற போது ஜன்னல் வழியாய் பார்த்ததான அந்த மீகாள் தாவீதுடைய மனைவி தாவீதை அற்பமாய் எண்ணினார். அவர்கள் அதை குறித்து நாம் வாசிக்கும் போது அவள் தன் இருதயத்திலே என்ன செய்தால் அவமதித்தாள் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி தாவீதை மீகாள் அவமதித்ததின் நிமித்தம் கர்த்தர் அவருடைய கர்ப்பத்தை அடைத்தார். அவருடைய கடைசி வசனம், அதனால் சவுலின் குமாரத்தி ஆகிய மீகாளுக்கு மரணம் அடையும் நாள் மட்டும் பிள்ளை இல்லாதிருந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நாம் கர்த்தரை முதலாவது மதிக்க வேண்டும், கர்த்தருடைய ஊழியக்காரர்களை மதிக்க வேண்டும். மாத்திரமல்ல, புருஷனையும் மதிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அநேக புருஷனை அற்பமாய் எண்ணுகிறார்கள். சங்கீதத்தின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனங்களில் நாம் வாசிக்கும் போது, நானோ ஒரு மண்புழு, மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி திருக்கி தலையை துலுக்கி கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருந்தானே அவர் இவனை விடுவிக்கட்டும். இதை நாம் வாசிக்கும் போது தாவீது நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனமாய் எழுதினார். இங்கே நாம் பார்க்கிற வேளையிலே அவர் நிந்திக்கப்பட்டார், அவர் தூஷிக்கப்பட்டார், அவர் அவமதிக்கப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு செல்ல குமாரனாய் இருந்தார். அவர் பரலோகத்திலே அவர் பிதாவுடைய மடியிலே தவழ்ந்தவராய் காணப்பட்டார். நித்தமும் மனுமக்கள் மீது அவர் சந்தோஷமாய் பூரித்து மகிழ்ச்சியாய் காணப்பட்டார். அல்லேலூயா. அப்படி இருந்தவர் அவருக்கு முன்பதாக பிதாவாகிய தேவன் கையிலே அவர் ஆசீர்வாதங்களோடு கூட அவருக்கு எதிர்கொண்டு வந்து அவருக்கு பொற்கிரீடம் தரிப்பித்து அவரை ஆசீர்வதித்தார். அவர் அவரிடத்தில் ஆயுசை கேட்டார். கர்த்தர் அவருக்கு தீர்க்க ஆயுசை கற்றுக் கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். செம்மையான தேவனுடைய பிள்ளையே, அப்படிப்பட்டவர் இந்த உலகத்துக்கு வந்து தன்னை முற்றிலுமாய் அவர் அடிக்கப்படத்தக்கதாக ஆட்டுக்குட்டியாய் ஒப்புக் கொடுத்தார். யோவான் ஸ்நானகன் இயேசுவை பார்த்து, இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று அங்கு யோவான் ஸ்நானகன் சொன்னார்.
விதமாய் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் இந்த உலகத்திலே அவர் கடந்து வந்த போது அவர் தன்னுடைய முடிவு நாளிலே அவர் தன்னை முற்றிலுமாய் பிதாவினுடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்தார். எசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாட அனுபவிக்கிறவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிற வேளையிலே கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தம் கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ மனுமக்களுக்கு மீட்பை உண்டு பண்ணும்படியாய், மனுமக்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கும்படியாய், பாவத்திலிருந்து விடுதலை பெறும்படியாய், இறந்து போன ஆசீர்வாதத்தை மறுபடியும் மனுஷன் பெற்றுக்கொள்ளும்படியாய் அங்கே நாம் பார்க்கிற போது கர்த்தர் பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்திலே நொறுக்க அவர் சித்தம் கொண்டார். அதில் 50ஆம் அதிகாரம் எசாயா 50ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறதற்கு என் தாடைகளையும் ஒப்புக் கொடுத்தேன். அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் முகத்தை நான் மறைக்கவில்லை. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, அவர் அசட்டை பண்ணப்பட்டார், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டார். தாடை மயிரை நீக்கிறதுக்கு அவர் தன்னை முற்றிலுமாய் ஒப்புக் கொடுத்தார். உமிழ்நீருக்கும் அவமானத்துக்கும் அவர் தம்முடைய முகத்தை மறைக்கவில்லை. இயேசு உனக்காகவும் எனக்காகவும் அவர் பாடுகளை பட்டார். மார்க்கு சுவிசேஷத்திலே மார்க்கு விதமாய் சொல்லுகிறார். 9ஆம் அதிகாரம் மார்க்கு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது அவர் பிரதியுத்தரமாக எலியா முந்தி வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்துவது மெய்தான் அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து பல பாடுகளை படவும் அவமதிக்கப்படுவார் என்று அவரை குறித்து எழுதியிருக்கிறது. அது எப்படி என்றார். அல்லேலூயா. மனுஷர்களால் பாடுபடவும் அவமதிக்கப்படவும் அவர் கடந்து வந்தார் என்று மார்க்கு அங்கே குறிப்பிடுகிறார். அதனால தேவனுடைய பிள்ளையே, அவர் நம் நிமித்தம் அவர் பாடுகளை ஏற்றுக்கொண்டார், அவர் துக்கங்களை சுமந்தார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, அந்த இயேசுவை நோக்கி பார்ப்போம். அவர் மனுஷரால் அவமதிக்கப்பட்டவர்களாய் காணப்பட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நாம் அவரை ஏற்றுக்கொள்வோம். அவரை சொந்த இரட்சகராக, அவரை நம்முடைய தெய்வமாக நாம் ஏற்றுக்கொள்வோமானால் அவருடைய எல்லா பாவங்களை நீக்கி உன்னை கழுவி சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நீதிமொழிகளின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, நீதிமொழிகள் 13:13 திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான். அல்லேலூயா. திருவசனம், வேத வசனம், என் வேதத்தின் மகத்துவங்களை நான் அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்கள் அதை அந்நிய காரியமாய் எண்ணினார்கள், என் வேதத்தை மறந்தார்கள், ஆகவே நான் அவர்களுடைய பிள்ளைகளை மறப்பேன் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, ஆத்மாவை உயிர்ப்பிக்கக்கூடிய அருமையான தேவனுடைய பிள்ளையே, வேத வசனத்தை நாம் ஏற்றுக்கொள்வோம். இது தேவ ஆவியினாலே பரிசுத்தவான்களை கொண்டு எழுதப்பட்டதான இந்த வேத புத்தகம். இதில் 66 புத்தகங்கள் இருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொரு பரிசுத்தவான்களுடைய இருதயத்திலும் ஏவப்பட்டவராய் நமக்கு வார்த்தைகளையும் வசனங்களையும் கர்த்தர் தந்திருக்கிறார். இந்த வசனத்தை நாம் மதிப்போம், இந்த வசனத்தை நாம் ஏற்றுக்கொள்வோம். இதில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் நமக்கு அவசியம் என்று கொடுக்கப்பட்டது. அப்படியானால் சாலமோன் சொல்லுகிறார்,
திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வசனம் அந்நிய நாட்டு தெய்வம் அல்ல. இதில் சொல்லப்பட்டதான ஆண்டவர் அவர் அமெரிக்காவின் தெய்வம் அல்ல. அவர் ஆசியா கண்டத்திலே அவர் பிறந்த தெய்வம். அவர் நம்முடைய ஆண்டவர், அவர் நம்முடைய தெய்வம். அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிற்று. அவர் நமக்கு தந்த வார்த்தைகளை நாம் சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்வோம். அந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோம். திருவசனத்தை நாம் மதிப்போம். அதை முத்தம் இடுவோம். அந்த வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நாம் நடக்க வேண்டிய வழியை கர்த்தர் நமக்கு வேத வசனத்தின் மூலமாக அவர் போதிக்கிறவராய் காணப்படுகிறார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே நான் உன்னை நடத்துவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சங்கீதக்காரன் தன்னுடைய சங்கீதத்திலே 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் சாலமோன் சொல்லுகிறான், திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசம் அடைவான். இதில் இருக்கிறவரால் நம்மளால நடக்க முடியாது, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு அநேகர் சொல்லுகிறார். இல்லை, என் முகம் மெதுவாயும் என் சுமை லெகுவாயும் இருக்கிறது. கடினமான காரியத்தை வேதம் நமக்கு சொல்லவில்லை. நாம் பரிசுத்தத்திலும் விசுவாசத்திலும் மெய்யான நீதியிலும் நடந்து நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு வேதம் நமக்கு போதிக்கிறது. அவர் நமக்கு வார்த்தைகளையும் வசனங்களையும் கர்த்தர் தந்திருக்கிறார். இயேசுவானவர் சீஷர்களை பார்த்து கேட்டார், நீங்களும் என்னை விட்டு போக மனதாயிருக்கிறீர்களோ என்று கேட்டபோது பேதுரு சொல்லுகிறார், நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில் உண்டே என்று பேதுரு சொன்னார். அன்பான தேவனுடைய பிள்ளையே, இந்த வேத வசனம் நித்திய ஜீவனுக்கு ஏதுவாய் நம்மை நடத்துகிறது. நாம் நரகத்துக்கு போகிறதற்கு அல்ல, நாம் எல்லாரும் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதை வேத வசனம் வலியுறுத்துகிறது. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தம். அவர் நமக்கு நித்திய ஜீவனை தருகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இயேசு இந்த உலகத்திலே அந்த நோக்கம் ஒருவனும் கெட்டு போகாமல் எல்லாரும் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தில் பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்திலே தந்தருளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேத வசனத்தை நாம் கேட்கிறவர்களாய் இருக்கிறேன். கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதின்படி நடக்கிறவர்களாயும் இருக்க வேண்டும். யாக்கோபு அழகாய் சொல்லுகிறார். யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது யாக்கோபு 1:21, ஆகையால் நீங்கள் எல்லா விதமான அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் என்ன செய்ய வேண்டும்? ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாகிய வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ள. வசனத்தை, திருவசனத்தை எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும்? சாந்தமாய் நீ ஏற்றுக்கொள்கிற போது அது உன்னை நித்திய வழியிலே நடத்தும். சாந்தமாய் ஏற்றுக்கொண்டு அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதின்படி செய்கிறவர்களாயும் இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இந்த வேத வசனம், இந்த ஜீவ வசனம் எதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? அதை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும் மாத்திரம் அல்ல, அதின்படி நாம் நடக்க கவனமாய் இருக்க வேண்டும். அதே பரிசுத்த யோவான் சொல்லுகிறான். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறான். வேத வசனத்தை நாம் கையிலே வைத்திருக்கிறோம். ஆனால் வசனத்தை வாசிக்கிறது மாத்திரமல்ல, அதன்படி நாம் நடக்க வேண்டும். ஆனால் நடக்கிறேன் என்று சொல்லி வேத வசனத்தின்படி ஒருவன் நடவாமல் இருந்தால் அவன் பொய்யனாய் இருக்கிறான் என்று வேதம் திட்டமாய் சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
அப்படிப்பட்டவன் பொய்யன் என்று வேதம் நமக்கு குறிப்பிடுகிறது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகர்களும் விபச்சாரக்காரனும் சூனியக்காரனும் விக்கிரக ஆராதனைக்காரனும் பொய்யர் அனைவரும் கடைசியாக வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். அப்போ திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசம் அடைவான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வசனம் உனக்காக எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் இந்த வேதத்தை நமக்கு தந்திருக்கிறார். இந்த வேதத்தை நாம் கனப்படுத்துவோம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. அது தேனிலும் தேன்கூட்டில் இருந்து ஒழுகும் தெளிவேனிலும் மதுரமாய் இருக்கிறது என்று சங்கீதக்காரன் 19ஆம் சங்கீதத்திலே அதை சொல்லி வைத்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நாம் எதையெல்லாம் மதிக்க வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்பதை இன்றைக்கு நாம் சிந்தித்தோம். முதலாவது கர்த்தரை நாம் கனப்படுத்துவோம். இரண்டாவது கர்த்தருடைய ஊழியக்காரனை கனப்படுத்துவோம். மூன்றாவது புருஷனை கனப்படுத்துவோம். நான்காவது வேத வசனத்தை நாம் கனப்படுத்துவோம். என் மகத்துவங்களை, வேதத்தின் மகத்துவங்களை நான் அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன். அவர்கள் அதை அந்நிய காரியமாய் எண்ணினார்கள் என்று சொல்லப்படுகிறது. அல்ல, நாம் வேதம் வாசிக்க வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வேதம் வாசிப்பதும் செபிப்பதும் தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இரண்டையும் நாம் நடத்தி கொண்டு போகிற போது பரிசுத்தத்திலும் விசுவாசத்திலும் மெய்யான நீதியிலும் கர்த்தர் நம்மை நடத்துவார். எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் என்று பவுல் ரோமாவிற்கு எழுதினதை நாம் வாசிக்க முடியும். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை மதிக்க நாம் கற்றுக்கொள்வோம். நானோ மண்புழு என்று தன்னை தாழ்த்துகிறான் தாவீது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நாம் அவருடைய பார்வையில் மண்புழுவாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்மை நாம் மேன்மைப்படுத்துவதற்கோ உயர்த்துவதற்கோ படித்தவன் என்றோ பட்டம் பெற்றவன் என்றோ உத்தியோகஸ்தன் என்றோ ஐஸ்வர்யவான் என்றோ சொல்லுகிறதற்கு அல்ல. எல்லாம் ஆண்டவருடைய கிருபை. கடைசி ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து முடிப்போம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். என் சாமர்த்தியமும் என் கை வல்லனும் இவைகளை சம்பாதித்தது என்று நீ உன் இதயத்தில் சொல்லிக் கொள்ளாத வழிக்கு எச்சரிக்கையாயிரு. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயா. அவரே இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கத்தக்கதான பலனையும் ஞானத்தையும் கிருபைகளையும் உனக்கு கொடுக்கிறார். ஆகவே படித்த பெருமையோ பட்டம் பெற்ற பெருமையோ ஐஸ்வர்யத்தின் பெருமையோ பண பெருமையோ அழகு பெருமையோ இது நமக்கு தேவையில்லை. இவை இருந்தால் மற்றவர்களை அற்பமாய் பார்க்கிறதும் அற்பமாய் நினைக்கிறதும் அவமதிக்கிறதும் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வரும். ஆகையால் இதை எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு கர்த்தருக்கு முன்பாக நாம் தாழ்மைப்படுவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாரார். நம்ம எல்லாரும் செபிப்போம். அன்பின் நல்ல பிதாவே, நீர் எங்களுக்கு சாந்தத்தையும் பொறுமையையும் மன தாழ்மையையும் நீர் எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரை மற்றவர்களை மதிக்கத்தக்கதாக, கனம் பண்ணத்தக்கதாக, அற்பமாய் எண்ணாதபடி, அசட்டை பண்ணாதபடி ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்கு கிருபைதார். ஆண்டவரை வாசித்த சிந்தித்த வேத வசனத்தின்படி ஜீவிக்க கர்த்தர் கிருபைதார். எங்களை தாழ்த்தி இந்த கரத்திலே நாங்கள் தருகிறோம். மகிமை ஏற்றுக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் ஆசீர்வாதமும் இப்பொழுதும் எப்பொழுதும் மாறாமல்